நியூஸ். ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கம். அஷ்டமாதிபதியின் ஆட்சியினால் சற்று சிரமங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்பு பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, அதாவது 17/3/2024 முதல் 23/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். தனுசு ராசி என்பதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அவரோடு சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே சூரிய பகவானும் புத பகவானும் அவரோடு ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்போ அங்கேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அப்போ இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு மதியம், அதாவது புதன்கிழமை வச்சுக்கலாம், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திராசிரம தினமாகவும் வேதை தினமாகவும் உங்களுக்கு வருகிறது. அப்போ சந்திராசிரமம் வேதையும் கலந்த அந்த மத்தியம நாளில் மட்டும், இந்த வாரத்தில் மத்தியம நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யோகமான வாரம் தான். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 17/3/2024 திதி வளர்முறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி, நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை 18/3/2024 திதி வளர்முறையில் வரக்கூடிய நவமி திதி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 19/3/2024 திதி வளர்புறையில் வரக்கூடிய தசமி திதி, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதம் வரும்பொழுது தான் உங்களுக்கு சந்திராசிரமம் வேதை ஆரம்பிக்கும். அதே போல் அன்றைய நாளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கரி நாள். அடுத்து புதன்கிழமை 20/3/2024 நான் முதல் சொன்னேன், அன்று சந்திராசிரமம் உங்களுக்கு. திதி வளர்புறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அன்று சுப முகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை 21/3/2024 அன்று திதி வளர்புறையில் வரக்கூடிய துவாதசி திதி, நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அந்த 2 நாளும் புதனும் வியாழனும் உங்களுக்கு சந்திராசிரமம் ப்ளஸ் வேதை. அடுத்தபடியாக இதுக்கெல்லாம் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி அருமையான நாள். அடுத்து 23/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, நட்சத்திரம் பூர்ண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். தனுசு ராசி மேலே பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தனாதிபதி வளரும் பாவத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால தனஸ்தானங்கள் அதாவது கட்டுக்குள் அல்லது மட்டுப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய வளர்ச்சியை நோக்கி செய்யக்கூடிய ஒரு வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையான விஷயங்களில் செலவு செய்வது அல்லது தேவையான வருவாயை ஈட்டினால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. தேவையற்ற செலவுகளும் அல்லது அனாவசியமாக செய்யக்கூடிய சில விஷயங்களும் உங்களுக்கு பாதிக்கும். அப்போ தனஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு மத்தியமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று. தொழில் நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா தொழில் நிலைகளை பொறுத்தளவுக்கு புதன் பார்வை இருக்க காரணத்தினால தொழில் நிலைகள் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு லேபர்ஸ் ஒத்துழைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு முதலாளிகள் உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கடன் மூலமாக கூட தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இந்த வட்டம் கொஞ்சம் திருப்திகரமாக இதுதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் யோகமான வாரம். ஏன்னா இருந்த சுணக்கம்லாம் மாறப்போகுது. இந்த வாரம் யோகமே அந்த உத்தியோகஸ்தலுக்கு தான். அதுலேயும் குறிப்பாக அந்த புதன் வியாழன் 2 நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் போகிறோம் நல்ல அருமையான நாளாக தான் அமைய போகுது. அதனால் உத்தியோகஸ்தலுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று.
மாணவ செல்வங்களுக்கும் யோகமான வாரம். ஏன்னா 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க புத பகவான் நல்ல லாபத்தை தருவார். அப்படிங்கிறப்ப மாணவ செல்வங்களுக்கு யோகமும் லாபமும் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. சக மாணவர்களால் உங்களுக்கு நன்மையும், அதே மாதிரி ஆசிரியர் மாணவருடைய உறவும் திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறை விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு பெரிய லாபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக உடல்நிலைகள் மட்டும் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்துங்க. ஏன்னா எது நடந்தாலும் சற்று நிதானமாக பயணிப்பது நல்லது. அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு கூடுமான வர அந்த சுபமுகூர்த்த நாளில் உங்களுக்கு சந்திராசம் வரக்கூடிய காரணத்தினால அடுத்த வாரம் சுபமுகூர்த்தத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதனால் அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும், பாக்கியஸ்தானமாக இருக்கும். புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் மனம் விரும்பிய திருப்திகரமான நிலைகள் இந்த வாரத்தில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் ஒரு அருமையான யோகமான வாரம். அது போக தொழில் நிலைகள் நன்றாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அவர்களுடைய சொத்துக்கள் அல்லது அவர்களுடைய லாபங்கள் உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்க்கலாம், அல்லது நீங்கள் கேட்டாலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தாய்மாமாவோட ஆதரவு, அன்பு, அரவணைப்பு, ஆதரவெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. கணவருடைய அன்பு, அரவணைப்பு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. யோகமும் லாபமும் கலந்த ஒரு நல்ல வாரமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. சந்திராசிரமத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. அன்பர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு அஷ்டமி திதி வருகிறது. கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியும் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் ஒரு திருப்திகரமான வாரமாக அமையும். தனுசு ராசி என்பதே இந்த வாரத்தில் சற்று நிதானமான போக்கும் அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்களை எதிர்பாராமல் சற்று ஒத்தி வைத்தாலும், கொஞ்சம் இந்த அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வைத்தாலும் அது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வரும் காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரம்லாம் ஒரு அருமையான பீரியட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த வாரத்தில் கூட நீங்கள் என்னென்ன இந்த வாரத்தில் செய்ய நினைக்கிறீங்களோ அந்த அடுத்த வாரத்தில் நீங்கள் ஒத்தி வைங்க, நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்கிட்ட பெரிய அளவுக்கு சமரசத்தோடு செல்வதற்கான வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா தேவையில்லாத சில சிக்கல்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கள் ஏதாவது கொஞ்சம் வம்பு தும்பில் இழுத்து விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இட சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், அதே மாதிரி உறவுக்குள்ளே ஒரு சிறு சிறு குழப்பமும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைப்பிடிச்சு நடந்து செஞ்சிங்கன்னா இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்துவதும் அதை கொண்டு செல்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. யோக பலத்தோடு கூடிய இந்த வாரத்தை சுபமாக பயன்படுத்தினால் லாபமும் யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு பரிபூர்ணமாக லாபம் கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.